என்ன ஆர்டர் பண்ணலாம்? பொதுவா சூதாட்டத்துல அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா இல்ல திறமை உள்ளவங்க வெற்றி அடைவாங்களா? திறமை உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஆட்டத்துல வெற்றி அடைய முடியும். ஏமாத்துறத பிளஃபிங்னு சொல்லுவாங்கல்ல. உனக்கு இது தெரியுமா? அப்படின்னா சீட்டாட்டத்துல இன்னொரு விஷயத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. முகத்தை வச்சு தான் எடை போடணும். முகத்தை பார்த்தே எடை போடுவீங்களா? ஆமா, எடை போடுவேன். அதனால தான் நீ பேசும்போது மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கிண்டல் எனக்கு புரியுது. கவர்மெண்ட் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இது ஒரு நல்ல பிளான் நீ நம்பலல்ல? அப்ப இதுல பிளான் இருக்கா? அதிர்ஷ்டத்தை நம்பி கோடிக்கணக்கான பணத்தையும் நம்ம நேரத்தையும் வீணாக்குறாங்களே நான் கவலைப்பட்டேன். என்ன பத்தி வேற என்ன தெரியுது மிஸ்டர் பாண்ட்? உன்னை பத்தியா வெஸ்பா? உனக்கு உன் அழகுதான் பிரச்சனை. உன் பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இது எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன பத்தி புதுசா ஏதாவது சொல்லுங்க. பாக்குறவங்களோட கவனத்தை உன் பக்கம் திருப்பறதுக்காக ஆண்கள் அணியிற உடைய போட்டுக்கிற, மற்ற பெண்களை விட முரட்டுத்தனமா நடந்துக்கிற. அதனாலதான் உன்கிட்ட பழக பயப்படுறாங்க. விளக்கமா சொல்லணும்னா உன்னோட பாதுகாப்பற்ற தன்மையால உருவாகிற பிடிவாதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட மேலதிகாரிங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மறுக்கிறாங்க. உன்னை பார்க்கும்போது நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணாத்தான் இருப்பேன்னு நினைச்சேன். பட் உங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது நீ எதிர்த்து பேசல. அதனால நீ அனாதைன்னு முடிவு பண்ண. உங்களை பத்தி சொல்லட்டுமா? உங்களை பார்த்தா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு மாதிரி இருக்கு. அங்க படிச்சவங்க தான் இந்த மாதிரி சூட் போடுவாங்க. பணக்காரங்க படிக்கிற காலேஜ்ல நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க ஒரு பணக்காரனா இருந்திருக்க முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வு உங்க மனசை பாதிச்சிருக்கும். யாரோ ஒரு பணக்காரர் தயவுல தான் உங்க படிப்பையே நீங்க முடிச்சிருப்பீங்க. அதனாலதான் இந்த உயர்ந்த வேலைக்கே வந்திருக்கீங்க. எதிரில் இருக்கிறவங்களை வேதனைப்படுத்துற நீங்களும் ஒரு அனாதையா தான் இருக்கணும். இன்னும் சொல்லவா? நீங்க சீட்டாட்டத்துல பெரிய ஆளு. அதுல இருக்கிற உங்க திறமைய வச்சு கேசினோ ராயல் சீட்டாட்டத்துல விளையாடி ஜெயிச்சு தீவிரவாதிகளோட கொட்டத்தை அடக்கணும்னு உங்க உயிரையும் மதிக்காம துணிஞ்சு வந்திருக்கீங்க. அதுக்காக பணக்கார தோரணை, பகட்டான உடை, விலை உயர்ந்த வாட்ச். ரோலெக்ஸ் தானே? ஓமேகா. ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்குதான் நம்ம சந்திச்சிருக்கோம். இல்லனா இதயமே இல்லாத அரக்கன்னு நான் உங்களை பார்த்து. வேண்டாம் சொல்லாத. உங்க பார்வையில படுற எல்லா பெண்களையும் பயன்படுத்தி தூக்கி போடுற போக பொருளாதான் நினைப்பீங்க. அவங்கள மதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நான் நிச்சயமா உங்களை மாத்துவேன் மிஸ்டர் பாண்ட். உங்க திறமையை கண்காணிப்பேன். அதே நேரத்துல என் மேல உள்ள உங்க கணிப்பை மாத்தி காட்டுவேன். அதையும் பார்க்கலாம். என்னோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சாதிப்பேன். உன் திறமைய நான் பார்க்கத்தானே போறேன். குட் ஈவினிங் மிஸ்டர் பாண்ட். குட் ஈவினிங் வெஸ்பா. ஹோட்டல் ஸ்பிளாண்டிட் சார். ஆமா, உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, நமக்கான கடைசி நேர குறிப்புகள். இதன் பிரகாரம் நாம 2 பேரும் லவ்வர்ஸ். இன்னைக்கு தானே நம்ம சந்திச்சோம். நாம எப்படி லவ்வர்ஸ் ஆவோம்? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வெறும் நடிப்பு தானே. என் பேரு மிஸ்டர் ஆலங்டன் பீச், திறமையான சூதாட்டக்காரா. உன் பேரு மிஸ் ஸ்டெஃபனி பிராட்செஸ்டர். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு துளி கூட இல்ல. நான் உன்னை ரொம்ப நாளா காதலிக்கிறேனா? நம்ம 2 பேருக்கும் ஒரே சூட் கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு மனசுல கற்பனையை வளர்த்துக்காதீங்க. ஒரே சூட்டா இருந்தாலும் அதுல தனித்தனியா 2 பெட்ரூம்ஸ் இருக்கும். ரூம் 2 இருக்கலாம், ஆனா ஒரே சூட்ல தானே தங்க போறோம். ஏன் அனுமதி இல்லாம நீங்க என் ரூமுக்கு வரக்கூடாது? உங்களால எனக்கு பிரச்சனை ஏதாவது வருமா? வராது. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம் டு தி ஹோட்டல் ஸ்பிளாண்டிட். உங்க பேரு சார்? ஜேம்ஸ் பாண்ட். ஆனா பீச்சுங்கிற பேர்ல சூட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். வெல்கம் மிஸ்டர் பாண்ட். பணம் உன் கையில தானே இருக்கு, நீயே கையெழுத்து போட்டுட்டு வா. தேங்க்யூ. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. நிஜ பேரை ஏன் சொன்னீங்க? பாரு,
லீ ஷெஃப்ரிக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு நான் யாரு, இந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு எப்பவோ தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு அவன் என் கூட மோத தயாரா இருக்கான்னு தானே அர்த்தம். ஒண்ணு அவன் என் கூட விளையாட வேற வழி இல்லாம வந்திருக்கணும், இல்ல என்னை ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகமா இருந்திருக்கணும். இது மூலமா நான் அவன் குணத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கும் உங்க குணத்தை பத்தி புரிஞ்சிருக்கும். நீங்க பொறுப்பில்லாதவர்னு. நான் முன்னாடி போறேன். உங்களை பத்தி இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வாங்க. மிஸ்டர் பாண்ட், இது உங்களுக்காக வந்தது. தேங்க்யூ. நீங்க உண்மையிலேயே புத்திசாலி மேம். என் பேரு மேத்திஸ், லோக்கல் ஏஜென்ட். உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். கண்காணிக்கிறது அவனுக்கு தெரியுமா? லீ ஷெஃப்ரிக்கா? நான் அப்படி நினைக்கல. இங்க என்ன மாதிரி ஏஜென்ட் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான். ஒருவேளை நீங்க யாராவது இங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றேன். நேத்து லீ ஷெஃப்ரி இங்க வந்து தன்னோட பழைய நண்பர்களை பார்த்து உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டான். காவல்துறை தலைவரும் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். என்னோட இடது தோளுக்கு பின்பக்கம் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு அவர் தான். போலீஸுக்கு நெருக்கமாயிட்டானா? அப்ப கஷ்டம்தான். நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அவர் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அவருக்கு தேவையானதை கொடுத்து அவரை என் கைக்குள்ள போட்டுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனால் லீ ஷெஃப்ரி என்னை விட அதிகமாக கொடுத்து மடக்கிட்டான். கவர்மெண்டோட பணத்தை வேற பேர்ல அக்கௌண்டன்ட் மூலமா வெளியே கொண்டு வரத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. நான் ஒட்டுமொத்தமா எல்லா அக்கௌண்டன்ட்ஸையும் சொல்லல, உங்களை மாதிரி நல்லவங்களும் அதுல இருக்காங்க. நான் காவல்துறை தலைவரை எப்படி மாட்டி விடலான்னு யோசனை பண்ணேன். மேலிடத்துல அவர் லஞ்சம் வாங்கினதா போட்டு கொடுத்துட்டேன். கம்ப்யூட்டர் உலகத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் சாதிக்க முடியறத நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் பாண்ட். இத போட்டுக்க. இந்த ட்ரெஸ் நான் ஏன் போட்டுக்கணும்? நீ அழகு தேவதையா காட்சி அளிக்கணும். கேசினோ ராயலுக்கு வந்து நீ எனக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்து அங்க ஆடுறவங்க எல்லாம் ஆட்டத்தை மறந்து உன்னையே மெய் மறந்து பார்க்கணும். இந்த உதவியை எனக்காக செய்வியா? நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. இந்த மாதிரி கோட்டை என்கிட்ட இருக்கு. இந்த கோட்டை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, இது ரொம்ப ஸ்பெஷலானது. கேசினோ ராயலுக்கு வரவங்க எல்லாம் இந்த மாதிரி கோட்டை தான் போட்டுட்டு வருவாங்க. அது எப்படி? என் அளவு உனக்கு தெரியும். உங்களை பார்த்த உடனே மனக்கண்களால அளவெடுத்துட்டேன்.